இன்னொரு பிலிம். அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்ல இந்த மாதிரிலாம் படம் எடுப்பானுலாம் தெரியல. கண்டிப்பா டைரக்ஷனும் ஸ்கிரீன் பிளேவும் பயங்கரமா இருந்தது. கண்டிப்பா சிஜி ஒர்க்லாம் ஹாலிவுட்டே மிஞ்சிட்டானுங்க இந்த வாட்டி. ஆனா ஆக்டிங்லாம் சூப்பர் தான் ப்ரோ. அவரோட கேஸ்ட், அவரோட ரிவ்யூ எல்லாமே ஓன் அவருது ஆக்டிங்கும். அதனால சூப்பரா இருந்தது. அதெல்லாம் மியூசிக்லாம் நம்மளுக்கு செட் ஆகல. எல்லாம் கனடா ஒரிஜினலா கனடால பார்த்தோம்னா மூவி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அது கனெக்ஷன்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க. உங்களுக்கு கனெக்டிங் தான் எல்லாமே. ஸ்டோரி சாப்டர் 2க்கும் கனெக்ஷன் வச்சிருக்காங்க. இப்ப சாப்டர் 2 இருக்கு. அடுத்தது போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சிருக்காங்க படத்துல. அது எல்லாமே சூப்பரா இருந்தது. நானே பெங்களூர் சிட்டிசன் தான், சென்னை தான் நேட்டிவ். ஆனா இப்போ சரி தமிழ்ல ஒரு வாட்டி பாத்துட்டு கனடால போய் பார்க்கலாம்னு திருப்பி வந்துருவேன். ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் டிவைனாகவும் ரொம்ப ஐ காட் லாட் ஆஃப் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டே ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை எனக்கு ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இந்த தடவை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப the scale was wider and it was more matured and more reverberating and very resurrecting in a way. So அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. I really enjoyed the entire watching experience. வைஃப் சொல்லிட்டே இருந்தாங்க மேபி ஸ்கிப் பண்ணிட்டு இதுதான் லேட் ஆயிடுச்சு இல்லட்டு. பட் ஐ டோல்ட் நோ ஐ வாண்ட் டு வாட்ச் தி ஃபர்ஸ்ட் ஷோ, மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இட் வாஸ் என்ன சொல்றது, ஐ ஃபெல்ட் வெரி very supreme at the same time very simple. So it's a paradox, I know, but at the same time it was really inspiring, I would say. Screen play slow and steady போகுது. ஸோ எனக்கு அது லேக் மாதிரி தெரியல. ஃபேமிலியா பார்க்க டெஃபினட்டா பார்க்கலாம், அவசியம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கணும். 6 to 60 I'm sure it will be worth your effort, worth your time, and the effort deserves some good praise. But I don't know if audience should have high expectations ஒரு மாதிரி மாடரேட்டா இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா probably you will have a lot of takeaways. அளவுக்கு கலெக்ஷன் வாங்கிருமா 1000 கோடி? I cannot say that. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் 1000 கோடிங்கிறது. இது வந்து பாட்டு வந்து அந்த படம் அதை நம்ம காப்பாற்றணுன்றதுக்காக செயற்கை சுமாராதான் ப்ரோ இருக்கு. அந்த காந்தாரா மாதிரி இருக்காது ப்ரோ. கண்டிப்பா நீங்க அதை பார்த்துட்டு அது மாதிரி இது இருக்கும்னா நீங்க கண்டிப்பா தியேட்டருக்கே வராதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது எப்படிப்பட்ட படம்னா வேற மாதிரியான ஒரு இது. அது நீங்க படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-1.5 மணி நேரம் மேலதான் அந்த காந்தாராவே உங்களுக்கு உணர்த்தும். அந்த மாதிரி இருக்கு. பட் இது வந்து கம்ப்ளீட்டா வேற. உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சீன் பாகுபலி மாதிரி இருக்கு, கொஞ்சம் சீன் வந்து புலி மாதிரி இருக்கு, புலிகேசி மாதிரி இருக்கு, கொஞ்சம் சீன் பொன்னியின் செல்வன் மாதிரி இருக்கு, காஞ்சனா மாதிரி இருக்கு. ஒரு 6-7 படம் பார்த்த மாதிரி இருக்கு. அது ஒரு டிசப்பாயின்மெண்டா நான் பாக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் போடுவாங்க. அதெல்லாம் காந்தாரால பண்ணிருக்கு. டைரக்டர் தான் என்னன்னா இப்ப ஒரு இந்திய சினிமாவிலே ஒரு ரெவல்யூஷன் பண்ண ஒரு படத்தை ஒரு காந்தாரா இப்ப வந்து அதை எடுக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பேன் இந்தியாவுடைய கம்பல்ஷன்ல வந்துட்டாரு. ஏன்னா இப்ப நார்த் சவுத் எல்லா இடத்துலயும் வந்து நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு படத்தை இறக்குனா நல்லா வசூல் போவோம்பா அப்படின்னு. இப்ப கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கு சரிங்களா. நானும் வந்து சிவனை தான் வணங்குறேன். நானும் சிவசக்தி வழிபாடு தான் பண்றேன். இப்ப நீங்க எதை பண்ணாலும் நான் கத்திரணுமா? படம் ஃபிளாப் ஆகும். எதை பண்ணாலும் நான் கத்திரணும்னா அப்போ அது கிடையாது சினிமான்றது. சினிமானா என்ன தெரியுமா? பாச்சு உடனே சொல்லுவாங்க சில பேரு, இவருக்கு என்ன சினிமா தெரியும். நான் அதுக்காக சொல்ல. சினிமா வந்து ஒரு எப்படி பண்ணிருக்கணும்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், ஒரு ஏத்திஸ்ட், ஒரு பெரியாரிஸ்ட். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய நாத்திகர்கள், இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்காங்க. கடவுளே இல்லடான்ற ஆர்கியூ பண்றவங்களா இருக்காங்க. அவங்க கூட அந்த காந்தாராவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? பரவாயில்லப்பா, ஏதோ ஒண்ணு இருக்கு போல உலகத்துல, ஏதோ ஒண்ணு நல்லா தெய்வ நம்பிக்கை எல்லாம் காமிச்சிருக்காங்களே. அந்த ஊரு ட்ரைப்ஸ் கடவுள் எப்படி வந்தது, அந்த பஞ்சுருளி தெய்வம், அந்த ட்ரைப்ஸ் அதெல்லாம் வந்து அழகா காமிச்சிருந்தாங்க. பட் இதை பார்க்கும்போது என்னன்னா நம்ம எதை வச்சு இதை நான் கன்வின்ஸ் பண்ணுவேன். அந்த பார்ட் வந்து அப்படி கல்ட் கிளாசிக். அதுதான் சொல்றேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு கூட வந்து சூப்பரா இருந்தது படம். பட் இந்த படம் எனக்கே ஒரு சில இடத்துல வந்து கடுப்பாகும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி செயற்கையை திணிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு மைனஸான நிஜமாவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் கிராபிக்ஸ் அந்த அளவு இருக்காதுன்னு நினைச்சேன். பட் நல்லா இருந்துச்சு. கிராபிக்ஸாவும் விஷுவலாவும் சரி, சவுண்ட் எஃபெக்டாவும் சரி, பயங்கரம் அட்டகாசம். நெக்ஸ்ட் பாட்டுக்கு நிஜமாவே வெயிட் பண்றேன். நானும் 2 ட்ரிப்பு போவேன். இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிருக்கோம். மறுபடியும் நாளைக்கும் போவோம். அடுத்த நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் ஃபேமிலியை கூட்டு போவோம். என்னன்னா லேக் இருக்கணும். அந்த செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. பட் அந்த லேக்னு மாதிரி தெரியும் போதே மறுபடியும் ஒரு கூஸ் பம்பு நிஜமாவே ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட விஷுவலாவும் செம. கிராபிக்ஸ் நல்லா இருந்துச்சுண்ணா. சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஒவ்வொரு டீமும் ஐயோ வேற லெவலு. இன்டர்வல் எல்லாம் எந்திக்கல.
கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து ஐயோ முடிஞ்சிருச்சாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடிக்கும், நிஜமாவே வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன். அடிக்கட்டும், நல்லது தானே. KGF 2 விஸ்வலா சூப்பரா இருக்குண்ணா, நல்லா இருந்துச்சு. நீங்க போய் அந்த ஒரு setup, சிவன் ஒரு இது வரும், ஐயோ வேற லெவலு, என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே நல்லா இருந்துச்சு. நம்புறேன் அடிக்கட்டும். நான் போவேன், நான் அடுத்து அக போறோங்கிறோம். அப்ப எந்த அளவு படம் நல்லா இருக்குன்னா அந்த அளவு இருக்குது நம்புறேன். நல்லா இருக்கு. சூப்பர் படம் தான், நல்லாதான் இருந்துச்சு, நல்ல சூப்பர் தான். ஃபேமிலியே போய் கண்டிப்பா பாக்கணும். அவங்க டிஸ்ட் தான் அது, யாருமே நினைக்கல அப்படி நல்ல டிஸ்ட் இருந்துச்சு. நல்லா சூப்பரா கூம்சம்ஸ் வந்துச்சு அது பார்த்தப்ப. நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் என்ன பண்ணே சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ், மியூசிக், அனிமேஷன், இந்த ஹீரோயின் எல்லாமே அடிபொலியா இருந்துச்சு. எதுவும் சொல்ல முடியலண்ணா. இந்த ஜெயராம் ஆக்டர் வந்து இருக்கு, கேரளா ஆக்டர் தான், சூப்பரா ஆக்ட் பண்ணிட்டேன். ஹீரோயின் ஆக்டர் இருக்கு, அதை விட ரிஷப் ஷெட்டி வேற யாரும் இல்ல. ஆனா எல்லாரும் ஓகே எல்லாம் சூப்பரா இருக்கு, எதுவும் நெகட்டிவ் எதுவும் இல்ல, எல்லாமே ஓகே தான். கூசல்ஸ் வந்துருச்சு, கண்ணு எல்லாமே தண்ணி வந்துருச்சு, அந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்.